இப்படி தனக்கு கிடைச்ச அரச பதவியையும் துரியோதனனுக்கே திரும்ப வழங்கிட்டு விஷாலியை பாக்குறதுக்காக வராரு நம்ம கதாநாயகன் கர்ணன். அந்த சமயத்துல விஷாலி கூட குந்தியும் இருக்காங்க. கர்ணன் நேரா குந்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு விஷாலியை கூப்பிடுறாரு. வா, நான் உன்னைய கொண்டு போய் இந்திரபிரஸ்தத்துல உன் தந்தையோட சேர்த்துறேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு விஷாலியும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களால இது எப்படி முடியும்? ஊரோட எல்லை காவலா இருக்கிற அங்க தேசத்தோட அரசர் நீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு கர்ணனும், நான் இப்போ அங்க தேசத்தோட அரசன் இல்ல, அரச பதவிய தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்றாரு. உடனே விஷாலிக்கு வருத்தம் ஆயிடுது. தன்னாலதான் இப்படி நிகழ்ந்ததுன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. விஷாலி கர்ணன் கூட போறதுக்கு குந்தியும் அனுமதி கொடுக்கறாங்க. கூடவே ஒரு மடல் ஒன்ன எழுதி கர்ணன் கையில கொடுத்து, இத நீ இந்திரபிரஸ்தம் போனதும் என்னோட புதல்வர்கள் கிட்ட சேர்த்துருன்னு சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கு கர்ணனும், என்கிட்ட விஷயத்த வாயால சொல்ல பயந்து மடல்ல எழுதி கொடுக்கறீங்களான்னு கேக்குறாரு. நான் உங்களை அன்னையாதான் நினைக்கிறேன். அன்னையோட வாக்குதான் எனக்கு இறைவன் வாக்கு. என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த செய்தியை என்கிட்ட சொல்லுங்க, இல்லைன்னா நான் இந்த மடலையே கொண்டு போய் சேர்த்துறேன்னு சொல்றாரு. உடனே குந்தி அந்த மடலை கிழிச்சு போட்டுடுறாங்க. தன்னோட செய்திய கர்ணன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, கூடி சீக்கிரமே இந்திரபிரஸ்தம் சுதந்திரமான தேசமா மாறணும்னு, அஸ்தினாபுரத்துக்கு கீழே இருக்கிற வரைக்கும் இந்திரபிரஸ்தமும் அநியாயத்துல பங்கெடுத்துக்கிற மாதிரி தானும், அது மட்டும் இல்லாம அப்பதான் நானும் இந்திரபிரஸ்தம் வர முடியும்னு சொல்லிடுன்னு சொல்லி அனுப்புறாங்க. கர்ணனும் விஷாலியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கர்ணன் தான் கிட்ட இருந்த ஸ்வர்ண முத்திரைகளை தானமா கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. உடனே அங்க இருந்த ஒரு சில அந்தணர்களை அழைச்சு தான் கிட்ட யாசகம் வாங்கிட்டு தனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமாறு வேண்டி கேட்டுக்கிறாரு. அந்த அந்தணர்களும் கர்ணன் கிட்ட யாசகம் வாங்க மறுக்கிறாங்க. கர்ணன் அதுக்கான காரணத்தை கேட்கிறாரு. அதுக்கு அந்தணர்களோ, நேத்து வரைக்கும் நீ அரசனா இருந்த, இன்னைக்கு நீ ஒரு சாதாரண மனிதன், அதுவும் தாழ்ச்சி குலத்துல பிறந்தவன், உன்கிட்ட நாங்க கை நீட்டி யாசகம் வாங்க மாட்டோம்னு சொல்லி மறுத்துடுறாங்க. உடனே கோவம் அடைஞ்ச கர்ணன் தான் இடுப்புல இருந்து கத்தியை எடுக்கிறாரு. நான் அரசு பதவியை தான் தியாகம் பண்ணேன், என்னோட அஸ்திரங்களை இல்ல, நான் எப்பவும் வீரன் தான்னு சொல்லி கத்திய அவங்க முன்னாடி நீட்டுறாரு. நேத்து வரைக்கும் நான் அரசங்கிறனால பயந்து என்கிட்ட யாசகம் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன்னு என்னோட குலத்தை சொல்லி புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்தணர்களும் வாளுக்கு பயந்து, இல்ல நீ எங்களுக்கு தானம் கொடு, நாங்க வாங்கிட்டு உன்னை ஆசீர்வாதம் பண்றோம்னு சொல்றாங்க. கர்ணனோ தன்னிடம் இருந்த பொற்காசுகளை எல்லாத்தையும் ஆத்துல வீசிட்டு, இப்படி பயமுறுத்தி வாங்குற ஆசீர்வாதத்துல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு, இப்படிப்பட்டவங்களுக்கு நான் தானம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த விஷாலி அந்த அந்தணர்கள் கிட்ட போய் பேசுறாங்க. ஒருத்தனோட குலம்தான் ஒருத்தன் தானம் செய்யறதையும் முடிவு பண்ணணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்தணர்களோ, இதெல்லாம் முற்பிறவியோட பயன், கர்ணன் போன ஜென்மத்துல பெரிய பாவங்களை செஞ்சிருப்பாருன்னு, அதனால இந்த ஜென்மத்துல அவர் அவஸ்தையை அனுபவிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆனா விஷாலியோ, இந்த ஜென்மத்துல நீங்க அவர் செஞ்சதுக்கு பிற்பிறவில நீங்க என்ன பிராப்தத்தை அனுபவிக்க போறீங்கன்னு கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இதையெல்லாம் கர்ணனும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பவே விஷாலிக்கு கர்ணன் மேல காதல் வந்துருது. உடனே விஷாலி கர்ணன் கிட்ட, என்னாலதான் மீண்டும் உங்களுக்கு இந்த அவமானம் நிகழ்ந்திருக்குன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கு கர்ணனோ, இல்ல உண்மையிலே நீதான் என்னோட அறிவு கண்ணை திறந்து வச்சிருக்கு, ஒருத்தரோட உரிமையை பெறதுக்கு அரசு பதவி என்னைக்குமே பதில் ஆகாதுன்னு சொல்லி எனக்கு புரிய வச்சது நீதான், நீ மன்னிப்பு கேட்க அவசியம் இல்லைன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஹஸ்தினாபுரத்துல இந்திரபிரஸ்தம் போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கணும், குந்திக்கு கூட அனுமதி வழங்கப்படலைன்னு பாண்டவர்களுக்கு தெரிய வருது. உடனே பாண்டவர்கள் கோபமாகறாங்க. தன்னோட அண்ணனான யுதிஷ்டர் கிட்ட போய் அனுமதி கேக்குறாங்க. யுதிஷ்டனோ, அஸ்தினாபுரத்துக்கு எதிரா போர் தொடுக்கிறது அதர்மம்னோ, ஆனா புதல்வர்களா நீங்க போய் அஸ்தினாபுரத்தோட அரசர்கிட்ட வேண்டி கேட்கறத நான் தடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. உடனே பாண்டவர்கள்ல மிச்ச 4 பேரும் கிருஷ்ணரும் அங்க போறாங்க. அதே சமயத்துல கர்ணனும் விஷாலியும் அங்க வந்து சேர்றாங்க. கர்ணனை பார்த்ததும் மிகுந்த கோபம் அடைகிறாங்க பாண்டவர்கள். அஸ்தினாபுரத்துல என்னதான் நடக்குது, எங்களோட தாயான குந்தியவே சிறை வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு கர்ணனோ, குந்தி தேவிய சிறையெல்லாம் வைக்கல, அவங்க தன்னோட விருப்பத்தால தான் இங்க வராம இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. கூடவே குந்தி கொடுத்து விட்ட செய்தியையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்திரபிரஸ்தம் சுதந்திர நாடானதுக்கு அப்புறம் தான் குந்தி இங்க வருவாங்கன்னு,
கூடிய சீக்கிரம் அதுக்கான பணிகளை நீங்க தொடங்கணும்னு சொல்றாரு. உடனே பாண்டவர்கள்ல ஒருவரான பீமன் இத உன்னோட பிரிய மித்திரனான துரியோதனன் கிட்டையும் சொல்லிட்டியான்னு சொல்லி கேக்குறாரு. கோபமடைஞ்ச கர்ணன் தான் துரியோதனனுக்கு பிரிய மித்திரன் தான், ஆனா ரகசிய ஒற்றன் இல்லைன்னு சொல்றாரு. தான் விஷாலிய பாதுகாப்பா இந்திரபிரஸ்தம் அழைச்சிட்டு வர்றதுக்காக தான் அவங்க கூட வந்தேன்னும் அவங்கள அவங்களோட தந்தை கிட்ட சேர்த்துருமாறும் வேண்டி கேட்டுக்கிறாரு. அங்க விஷாலிய விட்டுட்டு விடைபெறாரு. விஷாலியோ கர்ணன் போற திசையே ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் விஷாலி கிட்ட வந்து, கர்ணனை மிஞ்சுறதுக்கு இந்த உலகத்துல எந்த வீரனும் இல்ல, நீ அவர் கூட போகணும்னு ஆசைப்பட்டா தாராளமா போகலான்னு சொல்லி விஷாலி கிட்ட சொல்றாரு. விஷாலியும் சந்தோஷமா கர்ணன் போன திசையை நோக்கி ஓடுறாங்க. விஷாலி கர்ணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. யாரு வந்து எந்த பொருளை வேண்டுனாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட இப்போ ஒரு பொருளை தானமா கேட்கிறேன், கொடுப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. கர்ணனும் தான் கிட்ட இருந்த எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேனோ, இருந்த கொஞ்சம் பொற்காசுகளையும் ஆத்துல போட்டுட்டேன்னு சொல்றாரு. தான் கிட்ட உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆனா விஷாலியோ எல்லாத்தையும் கொடுத்து போக உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு, அதை எனக்கு தருவீங்களான்னு கேக்குறாங்க. தாராளமா தருவேன், கேளுன்னு சொல்றாங்க. உங்களையே நீங்க எனக்கு தரணும், என்னோட வாழ்நாள் முழுவதையும் உங்க கூட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி கேக்குறாங்க. கர்ணனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்னோட விழிய திறந்து வச்சதே நீதான், நீ எனக்கு வழிகாட்டியா இருப்ப, கண்டிப்பா நீ கேட்டதை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி விஷாலியோட காதலை ஏத்துக்கிறாங்க.